மாட்சிமிகு மன்னரக படைகளின் ஆண்டவர் மாட்சிமிகு மன்னரிவர் படைகளின் ஆண்டவர் மாட்சிமிகு மன்னரிவர் படைகளின் இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரியைப் போல் ஆனார். எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 14 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகை சாவின் வழியாகவே அடித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும்
சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கு துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரிடை போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வெளிப்பாடு அருள் மொழி இதுவே மக்களாகி இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 தொடங்கி 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறிய உள்ளவாறே 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியதிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே
உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோயிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசிரேத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை அனைவரும் எழுந்து நின்றவாறு நிசையா கான்ஸ்டாந்தினோபிள் நம்பிக்கை அறிக்கையை இணைந்து சொல்வோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் காணுவை காணாதவை அனைத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகிறேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையினின்று பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக தோன்றியவர். இவர் தோன்றியவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே அனைத்தும் படைக்கப்பட்டன. மனிதரால் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியாரால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பளிக்க ஆட்சியுடன் மீண்டும் வரவிருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக வணக்கமும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினரின் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே தூய கத்தோலிக்க திருத்தூத வழிமரபு திருச்சபையும் நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கையும் ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். பதுவை புனிதர் கோடி அற்புதருடைய திருத்தலத்தில் ஒரே குடும்பமாக ஒன்று கூடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கல்வாரி பணியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நமது பாதல் வழியாக இறைவன் நமக்கு இவ்வளோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். எனவே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து நம்ம இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், எந்த நோக்கத்திற்காக இந்த கல்வாரி பணியில் பங்கெடுக்க வந்திருக்கிறோமோ அந்த நோக்கங்கள் நிறைவேறவும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்முடைய மன்றாட்டுகள், நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நமது பாதர்கள் மூலமாக இறைவிடம் நம்பிக்கையோடு ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம்.
உலகம், திரு அவை, நாடு, மாநிலம், நகரம், பணியிடம், குடும்பம் என பல்வேறு நிலைகளில் தலைமைத்துவம் செயல்படுத்தப்படும் இடங்களில் எல்லாம் திருமகனின் தலைமைத்துவ பண்புகளான அன்பு, மகிழ்ச்சி, சகோதரத்துவம், சுதந்திரம், சமத்துவம் மேலோங்கி நிற்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் உச்சையின் நிறைவா, எம் அரசின் மக்களாக இருக்கின்ற நாங்களும் அருளடையாளங்கள் வழியாக அரசுரிமையில் பங்கேற்கின்றோம் என்பதை உணர்ந்து அன்பும் கட்டுப்பாடும் கொண்டவர்களாக வாழ்ந்து நாங்கள் வாழ பிறந்தவர்கள், எந்த காரணிகளும் எங்களை அடிமைப்படுத்த விடமாட்டோம் என்ற சுயமரியாதையோடு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, அகரமும் நகரமும் முதலும் முடிவுமாக விளங்கும் உம்மோடு இணைந்திருக்கின்ற நாங்கள் எங்கள் வாழ்வின் யாதுமாக நீர் விளங்க எங்களையே திருமுன் அர்ப்பணிக்கவும் அந்த அர்ப்பணத்தை எங்கள் வாழ்வில் செயல்படுத்தவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலே எம் இறைவா, நிறம், மொழி, இனம், மதம், பொருளாதாரம், ஆற்றல், வாழ்வாதாரம் என்ற அடிப்படையில் ஒருவர் மற்றவர் மேல் அரசாள துடிக்கும் எண்ணம் மறைந்து எல்லோரும் இவ்வுலகின் மன்னர்கள் என்று ஒருவர் மற்றவரை மதித்து இவ்வுலகையும் எம் இயற்கையையும் பாதுகாக்கும் பொறுப்பான கண்காணிப்பாளர்களாக நாங்கள் விளங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் இறைவா, புதுமை புனித அந்தோணியாருக்கு 4வது நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து மேலும் பலவிதமான துன்ப துயரங்களை அனுபவித்து நன்மைகளை தேடி உம்மிடம் வந்திருக்கும் திருப்பயணிகளை நீர் ஏறெடுத்து பார்த்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன்களை அளித்தருள வேண்டுமென்று தூய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்த எம் இறைவா, எங்கள் ஊரில் உள்ள அனைத்து முதியோர்களுக்காக சிறப்பாக மன்றாடுகின்றோம். அவர்கள் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் மற்றும் வேதனைகளை அகற்றி அமைதி, சமாதானம், அன்பு போன்ற கொடைகளால் அவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் தங்கள் வாழ்வில் வரும் சவால்களை ஏற்று வாழ வரமருள வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுறோம், நன்றி செலுத்துகிறோம். பதுவை புனிதர் கூடியிருப்பதற்கு அந்தோணியரை எங்களுக்கு பாதுகாவலர் தந்து அவர் வழியாக ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கெல்லாம் கனிவோடு செவி சாய்த்து விரும்பி கேட்ட அனைத்து நன்மை நிறைவாக தந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் பெற்றுக்கொள்வோம் என்ற ஆரம்பன விசுவாசத்தோடும் இது இந்த கல்வாரி பள்ளியில் உங்களுடைய வேண்டுதலை மற்றொரு பாதம் எடுத்து வைத்திருக்கிறோம். எல்லாம் அறிந்த நீர் மதம்பு பிள்ளைகள் எங்களுக்கு எது நல்லவையோ எது தேவையோ அவற்றெல்லாம் நிறைவாக தந்து நாம் இன்றும் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழவும் புகழ்ந்த மக்களாக புனித அந்தோணியரை போல நாங்களும் செயல்பட்டு மக்கு சார்ந்து பகரும் எங்களை வழிநடத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நான் உருவெடுத்தேன். பணிபுரிய அன்பின் தேவன் பணிக்க வைப்பேன், நான் பணிக்க வைப்பேன். இறைவா என் இறைவா நான் எழுந்தேன், வளர்ந்தேன், அன்பானவர் நம் நினைந்து கொண்ட திருப்படி எல்லாம் உள்ள தந்திரனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பையின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பணியை ஏற்றுக் கழுவுகிறது. எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதர் அந்தோணியர் நினைவாக நாம் அழைக்கும் இக்காணிக்கை ஏற்றருளும். இன்னர் கருணை அருள் சாதனம் உமது அன்பின் ஆற்றலை விளங்கச் செய்வது போல உமது மீட்பின் பலனை எங்களுக்கு அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் திருச்சபை புனித அந்தோணியுடைய திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனத்திடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருள் கவனங்கள் பெற வேண்டும் என திருவிழமாடி, ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தாமம் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு அதை கேட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பு நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தந்தர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையில் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜூட் பால்ராஜ், இணைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையரார் அனைவரையும் எழுதுகின்றனர். தந்தையே, இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்ற உங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் எடுத்துக்கொள்ளும். அவர்களை உங்களுடைய இதயத்தோடு இறுக்கமாக வைத்துக் கொள்ளும். தீய சக்திகள் அவர்களை தீண்டாதவாறு நீர் எவையெல்லாம் அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறீரோ அவைகளெல்லாம் நிறைவாக தந்திருக்கும். உங்கள் அனைவரையும் அன்பு நிறைவை அடைய செய்கிறோம். தந்தையை உயர்த்தெழுவும் நம் நம்பிக்கையோடு இருந்த குணங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நிறுவனங்கள் ஒளிமிக்கும் கைத்தருமுறை ஏற்றுக்கொள்கிறான். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயிரம் ஆட்சிமிக்க மறையாய் அவர்கள் கணவர் சூசையவர் எங்களது பாதுகாவலர் புனித அந்தோணியார் இந்த உலகிலே உமபூதவராய் வாழ்ந்த எல்லா புனிதரோடும் நாங்களும் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு உம்முடைய திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மரமருள உம்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்திரடைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்தார். நம்பிக்கையோடு விண்ணக தந்தை நோக்கி நாம் மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியாம் நாங்கள் பாவத்தில் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு என் அப்போஸ்தலருக்கு வழங்குகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் நம்பிக்கோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிற மருந்து மக்களை ஒவ்வொருவரையும் கருணையோடு கண்ணோக்கி நம் விரும்பி தேடி வந்திருக்கின்ற மன அமைதியையும் எங்கள் குடும்பங்கள் ஒற்றுமை சமாதானத்தின் நலப்புறவையும் பிள்ளைகளுக்கு பலமான எதிர்காலத்தையும் தங்களுடைய திருவிழம் கொள்கிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். அன்புக்குரியவர்களே, இப்போது வழங்கப்படும் திவ்ய நற்கருணையை இத்திருப்பலியில் முழுமையாக தகுதியோடு தங்களையே தயாரித்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் வாங்க முன்வர வேண்டாம் என்றும், இப்போது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை கையில் வழங்கப்பட மாட்டாது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். கண்ணுக்குள்ளே வாழும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே
நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாழும் எங்கள் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் இயேசுவே. கிறிஸ்துவின் ஆத்மமே, என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே, என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே, என்னை போற்றியும். தீரோவிலா தீர்க்கமே, என்னை துய்த்தியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே, என்னை கேட்டிடும். அரிய காயங்கள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வந்தவா, என்றும் கண்ணீரும். பொழுது சத்துருவிடும் நின்றே காத்திடும். என்னை கூட்டிடும். உம்மை வாழ்த்தவே வருகிறவன் கண்போரே, என்னை ஏறிடும். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புத புனித அந்தோணியாரின் அன்பர்களே, இன்று நமக்காக திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து இறை ஆசிரியரை பெற்றுத் தந்து கொண்டிருக்கின்ற காமநாயக்கம்பட்டி பரலோக அன்னை திருத்தலத்தின் அதிபராகவும் பங்கு தந்தையாகவும் பணியாற்றுகின்ற அருட்பணியாளர் எஸ்.ஐ. அந்தோணிசாமி அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பணியை தொடர்ந்து நற்கருணை ஆசிர் வழங்க இருக்கின்ற அருட்பணியாளர் எஃப். ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, உங்கள் கவனத்திற்கு ஒரு சில வேண்டுகோள்கள். வழக்கமாக நான் கூறுவதுதான், தயவுசெய்து திருத்தல வளாகத்தை தூய்மையாகவும் புனிதமாகவும் வைத்திருக்க உதவுங்கள். எந்த வகையிலும் திருத்தல வளாகத்தை அசுத்தம் செய்ய வேண்டாம். திருத்தல வளாகம் மட்டுமல்ல, திருத்தலத்தை சுற்றி இருக்கின்ற தெருக்களையும் தயவு செய்து சுத்தமாக வைத்திருங்கள். இன்று மாலையில் கோயிலுக்கு திருத்தலத்துக்கு அந்த வாசல் வழியாக வருகின்ற எல்லோருமே மூக்கை பொத்தி கொண்டு வருகின்றார்கள். அதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டாம். திருத்தல ஆலயம் புனிதமானது. நாம் ஆலயத்திற்கு இறை அருளை வேண்டி வருகிறோம். அவ்வாறு நாம் நேர்ச்சைக்காக தபசுக்காக இங்கு இருக்கும் பொழுது ஆலயத்தினுடைய புனிதத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் நினைத்து அதன்படி செயல்படுவோம். நமது திருத்தல ஆலய வளாகத்தில் மது அருந்துவதும்
மற்றும் புகைப்பிடிப்பதும் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். குழந்தைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். முன்பின் தெரியாதவர்களோடு விளையாட விட வேண்டாம். ஆராதனை நேரம், வழிபாட்டு நேரம், நற்கருணை ஆராதனை நேரத்தில் குழந்தைகளை விளையாட விட்டு கொண்டிருக்காதீர்கள். குழந்தைகளையும் பக்தியில் பழக்குங்கள். திருவழிபாட்டு நிகழ்ச்சிகளின் போது அவர்களை அமைதியாக இருக்க செய்யுங்கள். சொல்வதை கவனிக்க சொல்லுங்கள். ஏனென்றால் இப்பொழுது குழந்தைகள் இந்த பக்தியில் வளராவிட்டால் நிச்சயமாக எதிர்காலத்தில் இறை நம்பிக்கையிலும் இறை பக்தியிலும் இருக்காது. குழந்தைகள் பக்தியில் வளர்க்க வேண்டியது, இறை அன்பிலும் இறை நம்பிக்கையிலும் வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாகும். சில நேரங்களில் நாம் கையை விரித்து ஜெபமணி கொண்டிருக்கிறோம், நமது பிள்ளைகள் சுற்றி விளையாண்டு கொண்டிருப்பார்கள். எனவே தயவுசெய்து குழந்தைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுமாறு, திருவழிபாட்டு நேரத்தின் போது அவர்கள் விளையாடாமல் பேசாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் பேசாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் பக்கத்தில் உள்ளவர்களோடு பேசாமல் இருக்க வேண்டும். நாம் ஆராதனைக்கு என்று வந்திருக்கின்றோம். தயவுசெய்து வழிபாட்டில் பக்தியோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடன் புனிதரின் நவநாள் ஜெபமும் அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆசீரும் மறைவுரையும் நடைபெறும். இப்பொழுது நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. கருணை நிறைந்த இறைவா, புனித அந்தோணியார் பற்றுறுதியுடன் திருப்பணி புரிந்து உம்மில் நிறைவான வாழ்வை அடைந்துள்ள அவருடைய திருநாளை கொண்டாடி திருநிகழ்ச்சியின் பலனால் நாங்களும் முடிவில்லா பேன்பத்தை பெற தகுதியுள்ளவர்களாக இப்பொழுதை வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். உலகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்களை இரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவனை இரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவனை இரட்சியும் சுவாமி. புனித தமத்திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவனை இரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக சபையின் பாதுகாவலியான அமலோற்பவ கண்ணியையே, எங்களுக்காக நாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக பிரான்சிஸ்
கண்ணாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டுமென அவளினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களினால் பூரண ஸ்தோத்திரரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணியருடைய பரிசுத்ததனமுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களின் திவ்ய பாலனை என்ற பேரு பெற்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவறான மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு உத்தமமான மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பினால் தூய்மையான நீலியாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காட்சியால் மறைவான ஊதா பசுமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேகத்தால் காந்து வீசுகிற ரோஜா பசுமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கைகளை நடுநடுங்கச் செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படுகின்றவர்களுக்கெல்லாம் தேற்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரைகாரருக்கெல்லாம் வழி காட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிகாரரை சுஸ்தப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களினால் பிரபுலியமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமைகளுக்கு வாக்கு அளிக்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு செவி அளிக்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடவர்களை சுகப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போன பொருட்களை கண்டெடுக்கச் செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மையே மன்றாடுகின்றவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் சகல கற்பனைகளில் நின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இனி பெருங்காய்
மாற்றுகளினின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பஞ்சம் படை கொள்ளை நோய்களினின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் ஆயுள் காலமெல்லாம் அண்டாற்றுக்களின் உதவியடைய நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுடைய செம்மறிப்புருவையாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுடைய செம்மறிப்புருவையாகிய இயேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுடைய செம்மறிப்புருவையாகிய இயேசுவே, எங்களை தயவுசெய்யும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவினுடைய திருவாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக ஜெபிப்போமாக. சர்வேஸ்வராசாமி ஸ்தோத்திரர் முத்துவேறு பெற்றவருமான புனித அந்தோணியாரை ஸ்தோத்தரிக்கிற உமது பரிசுத்த பக்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மண்டாட்டினால் தங்கள் சகல அவசரங்களில் உமது ஆரோசனைகளை அடைமுடியாகும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை குறைந்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென பொறுத்து பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கங்களிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உயரக சேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசமண்டலம் இருக்கின்ற அச்சிஷ்ட அந்தோணியாரே, பரிசுத்த விளங்கும் நீதியே, விலமதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுவர்களுக்கு பரம சர்வீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். மகா சிரவணம் ஒருங்கி அச்சிஷ்ட அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மீட்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதாமாதாக்கள் பாராட்டுவார்களோ. உம்மை தேடி வந்த நிற்பாக்கியர் வேறு தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகின்றவர்களுக்கு ஆதரவாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீ நினையாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சம் என்று ஓடி வந்த அடியோர் வேறு தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் உயரான தயாவரவே, தயக்கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, முது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ. 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோ. துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினால் ஆடி நொந்தோ.
எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மண்டாட்டுக்கள் மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியே ஆகுமோ? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் எல்லோரையும் கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும் தகப்பனே. ஆமென். திருத்தல வளர்ச்சிக்காக திருப்பயணிகளின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். திருத்தல அருள் தந்தையர்களின் நல்ல கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். திருத்தல வாரிகளின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும் ஜெபிப்போம். விண்ணகத்தை மண்ணகத்தையும் படைத்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆராதனை 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 அருமையானது ஆராதனை 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 அருமையானது ஆராதனை 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 உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது ஆராதனை
அடைகளின் ஆண்டவரே ஆராதனை, அடைக்கலம் தருபவரே ஆராதனை. வலிமையூட்டும் இறைவனே ஆராதனை, விடுதலை தருபவரே ஆராதனை, விடுதலை தருபவரே ஆராதனை. ஆராதனை 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 வேண்டுதலை கேட்பவரே ஆராதனை, வேதனையை தீர்ப்பவரே ஆராதனை. அதிசயங்கள் செய்பவரே ஆராதனை, அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை, அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை. ஆராதனை 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 உமது உறவிடம் அருமையானது. ஆராதனை 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 உடல் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது. ஆராதனை 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 இறை வாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். 43ஆம் அத்தியாயம், புனித வரிகள் 1 - 3 வரை. யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ராயேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார்: அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். உன் பெயரைச் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே.
இறை இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரமே, ஆண்டவர் எஸ்ஐயா இறைவாக்கினர் மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஆறுதலான செய்தியை இன்று தந்திருக்கின்றார். இந்த செய்தியின் அடிப்படையில் தான் இன்றைய தலைப்பான ஊனமான முதுமையும் உதவாத ஊன்றுகோல்களும் என்ற ஒரு சிந்தனையை நாம் இறைவனுடைய பிரசன்னத்திலேயே தியானிக்க இருக்கின்றோம். முதுமை ஊனமானதா? எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. முதுமை என்பது ஒரு பரிணாம வளர்ச்சியின் ஒரு அங்கம். அது ஊனமாக இருக்க முடியாது. சமுதாயம் சொல்லலாம் ஊனம் என்று, குடும்பத்திலே உள்ளவர்கள் சொல்லலாம் அது ஊனம் என்று. முதுமை என்பது பரிணாம வளர்ச்சியின் ஒரு நிலை என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். என்றால் நாம் இன்று இங்கு மனிதர்களாக அமர்ந்திருக்கின்றோம் என்றால் நம்முடைய பெற்றோர்களோடு கொடுத்த ஒரு வரம்தான். அவர்கள் இறைவனுடைய கருவிகளாக இருந்து நம்மை இந்த உலகிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களால் தான் இந்த பூமியை நாம் பார்த்திருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களால் தான் நாம் இறைவனுடைய உடலிலே அங்கமாக இணைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய விசுவாசத்தில் தான் நாம் இன்று கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய வாழ்வாலும் வழிகாட்டுதலாலும் தான் நாம் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றோம் என்றால் அது மிகையாகாது. எனவேதான் இந்த ஊனத்தை, முதுமையை என்னால் ஊனமாக பார்க்க முடியவில்லை. இந்த ஊனத்திலே நான் அழகை பார்க்கின்றேன், தெய்வீகத்தை பார்க்கின்றேன், ஆற்றலை பார்க்கின்றேன், அணையாத நெருப்பை பார்க்கின்றேன், வழிகாட்டுதலை பார்க்கின்றேன், எல்லாவற்றையும் நான் பார்க்கின்றேன். ஊனம் என்பது ஏதோ உதவாத ஒன்று அல்ல. எனவேதான் இந்த ஊனத்தை நான் சற்று, இந்த முதுமையை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று உங்களை அழைக்கின்றேன். இந்த முதுமை என்ன? இந்த முதுமை எப்படி இன்றைய நோக்கிலே இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று அலசி பார்க்கலாம். ஊனம் என்பது அனுபவத்தின் குரலுக்கு செவி கொடுக்கின்ற ஒரு பருவமாக இருக்கின்றது. முதுமை என்பது கடந்து வந்த பாதைகளை எல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற ஒன்றாக, நான் கடந்து வந்த பாதைகள் என்ன, அந்த பாதைகளில் நான் சந்தித்த மனிதர்கள் என்ன, நிகழ்ச்சிகள் எல்லாம் என்ன, இதிலே நான் கற்றுக்கொண்டது என்ன, எனக்கு கிடைத்த பாடங்கள் தான் என்ன, என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னை வாழ்க்கையிலே செதுக்கியவைகள் தான் என்ன என்று தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அசை போட்டு பார்ப்பதுதான் முதுமை. முதுமையிலே நாம் பார்க்கின்றோம், அவர்கள் தங்களுடைய செல்வமாக கொள்வது என்ன? இந்த காலகட்டத்திலே முதுமையிலே இருக்கின்றவர்கள் தன்னுடைய குடும்பத்தை தான் அவர்கள் செல்வமாக நினைக்கின்றார்கள். தன்னுடைய மக்களை அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் உயர்கின்ற உயர்வைத்தான் தங்களுக்கு எல்லாமாக, தாங்கள் உழைத்ததல்ல, தாங்கள் சேமித்ததல்ல, அதைவிட தங்களுடைய குடும்பம்தான் தங்களுக்கு மிகப்பெரிய சொத்து என்று நினைத்து அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள், மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஒருவருடைய செல்வத்தை விட அவருடைய தரத்தை எடை போட்டு பார்ப்பதுதான் முதுமை என்று நான் நினைக்கின்றேன். செல்வத்தை வைத்து பேசுகின்ற காலம் ஒன்று, ஆனால் அதையெல்லாம் கடந்து தரம் இருக்கிறதா, செல்வம் இருக்கின்ற இடத்திலே தரம் இருக்கின்றதா, நேர்மை இருக்கின்றதா, உண்மை இருக்கின்றதா என்று ஆய்ந்து பார்க்கின்ற ஒரு பருவம் தான் முதுமை. எனவே முதுமையை நாம் சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. முதுமை என்பது தன்னுடைய சாதனைகளை பற்றியே எடுத்து சொல்லாமல், தன்னோடு இருக்கின்றவர்கள், தன்னுடைய குடும்பத்திலே அங்கமாக இருக்கின்றவர்கள், தன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் உயர வேண்டும் என்பதற்காக அவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றுதான் முதுமையாக நான் பார்க்கிறேன். முதுமை என்பது அவசரமாக எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்கின்ற ஒரு பருவம் அல்ல. அவசரப்படாமல் சீராக தடுக்கி விழுந்து விடாமல் மெதுவாக முன்னேறுகின்ற ஒரு பருவ நிலைதான் முதுமை என்று நான் நினைக்கின்றேன். முதுமையில் தான் ஒரு மனிதன் தான் யார், தனக்கும் இறைவனுக்கும் என்ன உறவு என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்கின்றார். ஒரு மனிதனுக்கு இரண்டு வரலாறுகள் உண்டு. ஒன்று அவன் மனிதனுடைய வரலாறு,
சொல்லுகின்றோம். அவன் பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், மடியப் போகின்றான், அது ஒன்று. ஆனால் அவன் பிறந்ததிலிருந்து, அவன் பிறப்பதற்கு முன்பில் இருந்து இன்று வரை அந்த இறைவன் அவனோடு இருந்திருக்கின்றார், அவர்களோடு வழி நடத்தி வந்திருக்கின்றார், அவர்களை கரத்திலே தாங்கி இருக்கின்றார். எனவே கடவுளுக்கும் எனக்கும் என்ன உறவு? இந்த உறவை அசைபோட்டு பார்க்கின்ற ஒரு பருவம்தான் முதுமை என்று நான் நினைக்கின்றேன். முதுமையிலே அவர்கள் என்ன கற்றுக்கொண்டார்கள்? செல்வம் வருகின்ற பொழுதெல்லாம் சேமித்து வைக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் சேர்த்து வைத்த அந்த செல்வத்தில் தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இட்ட அஸ்திவாரத்தில் தான் நாம் இன்று உயர்ந்து கொண்டிருக்கின்றோம். மறந்துவிடக்கூடாது. நாம் இந்த நிலையிலே இருக்கின்றோம் என்றால் நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் சேமித்து வைத்ததுதான். ஏனென்றால் அவர்கள் செல்வம் வருகின்ற பொழுது அவர்கள் யோசித்தார்கள், சேமித்தார்கள். செலவு வருகின்ற பொழுது அதை சீர்தூக்கி பார்த்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் முதியோருடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. சிக்கல் வருகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் அதை சிக்கெடுத்து பார்த்தார்கள். எந்த அளவு இதில் உண்மை இருக்கிறது என்று பார்த்தார்கள். அதைவிட இன்னும் அதிகமாக பிரச்சனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் துணிந்த உள்ளத்தோடு சந்தித்து இருக்கிறார்கள். யாருக்காக? தங்களுக்காகவா? இல்லை, இந்த குடும்பத்திற்காக. அது மட்டுமல்ல, அவர்கள் சிரமம் வரும்பொழுதெல்லாம் வேண்டாத நட்பை எல்லாம் விலக்கி ஒதுக்கி இருக்கின்றார்கள். வாழ்க்கையிலே பல பாடங்களை கற்றிருக்கிறார்கள். எது நல்ல நட்பு, எது சேரக்கூடாத நட்பு என்றெல்லாம் அவர்கள் ஆழ்ந்து அறிந்து வைத்திருக்கின்றார்கள். வாழ்க்கை அனுபவத்திலே அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் வீணான வார்த்தைகள் அல்ல. அவருடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுகின்ற வார்த்தைக்கு மரியாதை இருந்தது. ஆனால் இன்று சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு மரியாதை இல்லை என்றால் அது யாரிடத்திலே தவறு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் அவர்கள் இந்த வாழ்க்கை முழுவதுமே அவர்கள் தீரமாக சின்னமாக யோசித்து செயல்பட்டு இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தேவையோ அவ்வளவு அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். உழைத்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பிறருக்காக கரைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தயங்காத அவர்கள் உறவுகளை வளர்த்திருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்திலே அமைதி இருக்க வேண்டும், தங்களுடைய குடும்பத்திலே நிம்மதி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காரியத்தையும் சீர்தூக்கி பார்த்து அவர் தங்களுடைய குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. எனவே அவர்கள் குடும்பத்திலே அமைதி இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், எல்லோரும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை தியாகங்களை அவர்கள் செய்திருக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். தந்தையும் தாயும் அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, அவர்கள் இறைவனுடைய கருவிகளாக செயல்பட்டு இருக்கிறார்கள். நாம் இன்று அமர்ந்திருக்கின்றோம். ஒரு தாய், நாம் இங்கு பார்க்கின்றோம் எத்தனை கர்ப்பவதிகள் இருக்கிறார்கள். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு 10 மாதங்கள் அவர்கள் என்ன பாடுபடுகிறார்கள் என்று அவர்களை கேட்டு பாருங்கள், சொல்லுவார்கள். எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள், அதற்காக என்னென்ன தியாகம் செய்கிறார்கள். அவர்கள் தூங்குகின்ற பொழுது கூட இந்த குழந்தைக்கு எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மிகவும் பயபத்திரமாக அவர்கள் உறங்குகிறார்கள். உண்ணும் பொழுது கூட தான் விரும்பியதெல்லாம் உண்ண முடியாமல் இருக்கிறார்கள். ஏன்? இந்த மனிதன் நல்ல மனிதனாக, ஊனமற்ற மனிதனாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த மனிதன்தான் அந்த முதியவர்களை ஊனமாக்கி வேடிக்கை பார்க்கின்றார். அன்புக்குரியவர்களே, அவர்கள் நனவாக மாறும் கனவோடு வாழ்ந்தவர்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே வீணான கனவு கண்டவர்கள் அல்ல. தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவன், தன்னுடைய மக்கள் இவர்களெல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும், உயர்ந்த நிலையிலே வர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணமாக்கியவர்கள். இன்று எல்லாம் கரைந்த நிலையிலே இறங்கு முகத்திலே அவருடைய வாழ்க்கை இருப்பதை நான் பார்க்கின்றேன். எனவேதான் அவருடைய வாழ்க்கை என்பது ஏதோ உதவாக்கரை வாழ்க்கை என்று நாம் நினைத்து விட முடியாது. இப்படிப்பட்ட இந்த முதுமையிலே கடவுள் எப்படி இவர்களை பார்க்கிறார்? நான் பார்த்த விதம் இப்படி இருக்க இறைவன் எப்படி பார்க்கிறார் என்று நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது இசையாஸ் 46:4 கடவுள் சொல்லுகின்றார், நீங்கள் முதுமை அடையும் வரை நாம் மாற மாட்டோம், உங்கள் தலை நரைக்கும் வரை உங்களை நான் தாங்கிச் செல்வேன், நாமே படைத்தோம், நாமே உம்மை தூக்குவோம், நாமே உம்மை தாங்குவோம், நாமே உங்களுக்கு விடுதலை கொடுப்போம். என்ன ஆறுதலான வார்த்தைகள் பாருங்கள். நீங்கள் முதுமை அடையும் வரை என்றால் என்ன? இசையாஸ் 46
4 என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய கடைசி நாள் வரை நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லுகின்றார். எனவே முதியோர்கள் என்பவர்கள் ஏதோ சமுதாயத்திற்கு உதவாதவர்கள் என்பதல்ல, கடவுளோடு நெருங்கிய உள்ளம் கொண்டவர்கள், கடவுளுடைய சிந்தையிலே இருக்கிறார்கள். அவர்கள் கடவுள் சொல்லுகிறார், உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன், உங்களோடு இருப்பேன், உங்களை சுமப்பேன் என்று சொல்லுகின்றார். சங்கீதம் 91:14 கடவுள் சொல்லுகின்றார், உங்களுடைய முடி நரைக்கும் வரை நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன், உங்களுடைய முதிர்ந்த வயதிலும் நீங்கள் பயனளிப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். சங்கீதம் 91:14 முதிர்ந்த வயதிலும் நீங்கள் பங்களிப்பீர்கள், பயனளிப்பீர்கள், பொங்கி வழிவீர்கள், நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் என்று. என்றால் முதுமை என்பது ஏதோ சமுதாயத்திற்கே உதவாத ஒன்று, தீண்டாத ஒன்று அல்ல. அவர்களுக்கு ஞானம் இருக்கிறது, இறை அனுபவம் இருக்கிறது, கடந்து வந்த பாதைகளிலே அவர்கள் பல பாடங்களை கற்றிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை இறைவன் செதுக்க விரும்புகிறார். இதைத்தான் சொல்லுகின்றார், முதியவர்களிடத்திலே ஞானம் இருக்கிறது, அவர்கள் உதவாக்கரைகள் அல்ல என்று கடவுள் சொல்லுகின்றார். இசையாஸ் 65:50 கடவுள் சொல்லுகின்றார், ஒரு சிறுவன் 100 வயது வரை வாழ்ந்துதான் அவன் சாவான் என்று சொல்லுகின்றார். எனவே முதுமை என்பது கடவுள் விரும்புகின்ற ஒன்று. யாரையும் உடனே அவருடைய வாழ்க்கை முடித்து விட வேண்டும் என்று கடவுள் சொல்லவில்லை. முதியவர்கள் எல்லாம் நீடூழி வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதே போல பழமொழி 17:6 நாம் அழகாக வாசிக்கின்றோம். கடவுள் சொல்லுகின்றார், பேர பிள்ளைகளே அவர்களுடைய மணிமுடி என்று சொல்லுகின்றார். காரணம் என்ன? ஒரு குடும்பம் என்றால் பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள் இவையெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். இன்று அப்படி இருக்கிறார்களா முதியவர்கள்? ஏன் இந்த முதியவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள்? ஏன் இந்த முதியவர்கள் உதவாக்கரை என்று ஒதுக்கப்படுகிறார்கள்? ஏன் இந்த முதியவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் போய்விடுகிறது? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் சொல்லுகின்றார், நான் உங்களை தாங்குவேன், உங்களுடைய முடி நரைக்கும் வரை, அதாவது கடைசி நிலையை நீங்கள் அடையும் வரை நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்று கடவுள் சொல்லுகின்றாரே. அதே கடவுள் சொல்லுகின்றாரே, அவர்கள் முதிர்ந்த வயதிலும் பலனளிப்பார்கள். அவரிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், அமர்ந்து பேசி பாருங்கள். இன்று பல முதியவர்கள் மன நோயாளிகளாக இருக்கிறார்கள். இதே முதியோர் இல்லங்களுக்கு சென்று பாருங்கள். நான் பல முதியோர் இல்லங்களை சென்று பார்த்து விட்டுத்தான் வந்தேன். அதில் எத்தனை வகைப்பட்ட முதியோர்கள் இருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட 4 வகையான முதியோர்களை நான் பார்த்தேன். ஒரு சில பேர் வீட்டிலே இருக்கின்றார்கள், வெளியே சொல்ல முடியாமல் மனம் நொந்து போய் வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு வெளியே சொன்னால் நம்முடைய குடும்பத்திற்கு வெட்கமாக இருக்குமே என்று சொல்ல முடியாமல் எல்லா கொடுமைகளையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு ஒரு மனிதனை விட கேவலமாக நடத்தப்படுகின்ற ஒரு நிலையிலே குடும்பத்திலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் சில முதியவர்கள். ஒரு சிலர் இதை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். அவர்களாக சென்று முதியோர் இல்லங்களை பார்த்து அதிலே சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் சென்று பார்த்தேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தாய் சொல்லுகின்றார், என்னை அடித்து என்னுடைய மகன் வீட்டை விட்டு விரட்டி விட்டான் தந்தையே, ஆனால் நான் எந்த கோபமும் படவில்லை. நான் இன்றும் என் மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் கடவுளிடம் கையேந்தி கொண்டுதான் இருக்கிறேன். அவன் நன்றாக இருக்கட்டும், அவனுடைய மனைமக்கள் நன்றாக இருக்கட்டும், குழந்தைகள் நன்றாக இருக்கட்டும், அவன் வாழ வேண்டும், உயர வேண்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் வாழ்க்கை இப்படியே போகட்டும். அந்த தாயுடைய மனதை நான் பார்க்கிறேன். அவள் அனாதை ஆக்கப்பட்டாலும் கூட அவளை பார்க்கிறேன். அத்தகைய ஒரு நிலை. நான் வேலை நகரிலே எங்களுக்கு ஒரு முதியோர் இல்லம் இருக்கின்றது. அங்கு நான் சென்ற பொழுது அங்கு ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவர் இருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய மகன் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கின்றார். ஆனால் அவர் கொண்டு வந்து, உன்னை நான் அடித்து கொன்று விடுவேன், நீ அனாதை என்று சொல்லி அந்த இல்லத்தை விட்டு சென்று விட்டார். நினைத்து பாருங்கள். எல்லாம் இருந்து தன் மகளை எல்லாம் படிக்க வைத்து ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்த அந்த தாய்க்கு கிடைத்த மரியாதை இதுவா? இன்னும் எத்தனை தகப்பன்மார்களை நான் பார்த்தேன் முதியோர் இல்லங்களிலே அநாயகரை ஆக்கப்பட்டு அடிக்கப்பட்டு கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு சிலரை பார்த்தேன், அவர்கள் பிளாட்பாரத்திலே கிடக்கின்றார்கள். கொண்டு போய் அவர்களை விட்டு வந்து விட்டார்கள். தூரமான இடத்திற்கு சென்று அவர்களை இறக்கி விட்டு அங்கிருந்து ஓடி வந்து விட்டார்கள். இப்படி முதியவர்கள் எத்தனை வகையிலே சமுதாயத்திலிருந்து வேண்டாம் என்று ஒதுக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? அவர்கள் என்ன செய்தார்கள்? நமக்கு என்ன துரோகம் செய்தார்கள்? நினைத்து பாருங்கள். இந்த முதியவர்கள் நம்மை பெற்றெடுத்தது தவறா?
நம்மை கிறிஸ்துவுடைய உடலிலே அங்கமாக இணைத்ததுதான் தவறா? நம்மை படிக்க வைத்தது, நம்மை ஆளாக்கியது, நமக்கு ஆதரவாக ஊன்றுகோலாக இருந்தது தவறா? இன்று ஏன் இந்த முதியவர்கள் எங்கு பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டுதான் வருகிறது. கேரளத்தில் கூட முந்தி முதியோர் இல்லங்கள் அதிகமாக இல்லை, ஆனால் இப்பொழுது இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொருவரை கேட்டால் ஒவ்வொருவரும் அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். கடைசியிலே அவர்கள் புலம்பி 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 மன நோயாளிகளாக மாறிவிட்டார்கள். நீங்கள் சென்று பாருங்கள், சுற்றி பாருங்கள், எத்தனை முதியவர்கள் மன நோயாளிகளாக அமர்ந்திருக்கிறார்கள் என்று. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பார்வையிலே இந்த முதியவர்கள் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயம் ஏன் இவர்களை எப்படி பார்க்கிறது? எனவேதான் நாம் பார்க்கின்றோம், சங்கீதம் 79 அந்த முதியவர்கள் சொல்லுகிறார்கள், முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாதையும், என் பலம் குன்றும் நாளிலே என்னை நீ ஒதுக்கி விடாதையும் கைவிடாதையும் இறைவா என்று கெஞ்சுகிறார்கள். அதுதான் இன்றைய பல முதியோருடைய ஜெபமாக இருக்கிறது. ஏனென்றால் என்று அவருடைய வாழ்க்கையிலே அவர்களால் சரியான ஒரு வருமானம் இல்லையோ, என்று அவர்கள் ஒரு தொழிலிருந்து ஓய்வு பெறுகிறார்களோ, என்று அவர்கள் நோய்வாய்ப்படுகின்றார்களோ, என்று அவர்களால் ஒரு காரியத்தை எடுத்து செய்ய முடியவில்லையோ, அன்று அவர்களுக்கு மரியாதை குறைந்து விடுகிறது. அன்றே அவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை இவை எல்லாமே குறைந்து விடுகிறது. அவரிடம் யாரும் அதிகமாக பேசுவது கூட கிடையாது. அவர்கள் எல்லாம் ஏதோ சமுதாயத்திற்கும் இந்த வீட்டிற்கும் உதவாத கரைகளாக அவர்களை பார்க்கின்றது இன்றைய சமுதாயம். ஒரு சில இடங்களிலே வீடுகளிலே அவர்களை அடிக்கிறார்கள். மகள்கள் அடிப்பதை நான் கேட்டிருக்கிறேன், சொன்னார்கள் என்னிடத்திலே. ஒரு சில இடங்களிலே அவர்களுக்கு சரியான உணவு கொடுப்பதில்லை. ஒரு சில இல்லங்களிலே அவர்களை அவருக்கு ஒரு வியாதி வருகின்ற பொழுது அதை பார்த்துக் கொள்வதற்கு கூட ஒரு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். சில காரியங்களிலே அவர்களை ஒதுக்கி வைக்கிறார்கள். நம்மை வளர்த்து ஆராய்ச்சி உருவாக்கி இந்த நிலையிலே வைத்தவர்களை நாம் ஒதுக்கி வைக்கின்றோம். உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேசாதே, உனக்கு அனுபவம் இல்லை, பேசாதே. நான் உசிலம்பட்டி என்ற ஊருக்கு சென்றேன். அந்த பஸ் ஸ்டாண்டிலே ஒருவர் ஸ்வீட் ஸ்டால் வைத்திருக்கின்றார். அவர் நல்ல 55 வயது இருக்கும். அவர் தான் அந்த ஸ்வீட் ஸ்டாலுடைய ஓனர். அவர் என்னை பார்த்து சொன்னார், நான் குருவானவர் என்று தெரிந்த பிறகு சொல்லுகின்றார், ஐயா, நான் இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே என்னுடைய மகனிடத்திலே ஒப்படைத்து விட்டு நான் போய்விடலாம் என்று இருக்கிறேன். என்றால் அவன் என்னிடம் வந்து கேட்கின்றான், நீ ஏன் இன்னும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய்? என்னிடம் விட்டு நீ போக வேண்டியதானே? கேட்கிற கேள்வியை பாருங்க. நீ எதுக்கு இன்னும் இருக்கிற அந்த கடையில? என்னை விட்டுட்டு போ. அவன் சொல்லுகின்ற வார்த்தை, ஐயா, இனிமே நான் மரியாதையோடு இருக்க வேண்டுமென்றால் இன்னும் 1 ஆண்டுகளிலே இந்த கடையை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் ஓய்வெடுக்க போக வேண்டியதுதான் என்று அந்த மனிதர்களிடத்திலே வருத்தத்தோடு சொன்னார். பிரியமானவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம், ஏன் இந்த அவல நிலை? முதியோர்களிடத்திலே எத்தனையோ காரியங்களை கடவுள் வைத்திருக்கிறாரே. முதுமையிலும் அவர்கள் பணம் கொடுப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. அவர்கள் பேர பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரே. இன்னொரு பெரிய அவலத்தை நான் பார்த்தேன். வீடுகளிலே வைத்திருக்கிறார்கள் பெற்றோர்களை. எப்படி என்றால், வயதான காலத்தில் தான் கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும், அந்த முதியவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக. ஆனால் அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். 2 பேருக்கும் என்னால் சோறு போட முடியாது. 6 மாதம் நீ அங்கே போ, அண்ணனிடம் போ, 6 மாதம் தம்பியிடம் போ. இப்படி அவர்கள் பிரிக்கப்படுவதை இன்று நான் பார்க்கிறேன். எத்தனையோ காரியங்களில், எத்தனையோ குடும்பங்களிலே அவருடைய வியாதி வருகின்ற பொழுது, துன்பம் வருகின்ற பொழுதெல்லாம் ஒருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. கடைசி காலத்தில் கூட அவர்கள் பிரிக்கப்பட்டு சின்னாபன்னமாக சிதைக்கப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடவுள் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கிறேன். யாத்திராகமம் 20:12 கடவுள் அழகாக சொல்லுகின்றார், நீ நீண்ட நாள் வாழ வேண்டுமென்றால் உன் தந்தையையும் தாயையும் போற்றுவாயாக, மதித்து நடப்பாயாக. கடவுள் வாசித்து பாருங்கள், யாத்திராகமம் 20:12. நீ நீடிய ஆயுளோடு நல்ல சுகத்தோடு வாழ வேண்டுமென்றால் உன் தந்தை தாய் இவர்களை போற்றுவாயாக, மதித்து நடப்பாயாக, கடைசி வரை அவர்களை காப்பாற்று. அவர்களால் நீ வாழ்ந்தவன், அவர்களால் நீ உயர்ந்தவள். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி,
பெற்றோர்களை மதித்து நடக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லுகின்றார். உபாகமம் 28:50 கடவுள் சொல்லுகின்றார், கிழவன் என்று முகம் கோணி விடாதே, அவர்களை அவமரியாதைப்படுத்தி விடாதே, துச்சம் என்று நினைத்து விடாதே, அவர்களை நீ பார். சில பேர் முதியோர்களுடைய முகத்தை பார்த்து பேசுவது கூட அவர்கள் கிடையாது. அவர்கள் ஏதோ ஒரு மூலையிலே உதவாதவர்களைப் போல, அந்த வீட்டிற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் சில வீடுகளிலே பார்த்திருக்கின்றேன். அதே போல லேவியராகமம் 19:32 கடவுள் சொல்லுகின்றார், நரை கொண்டவன் வர கண்டால் நீ எழுந்திரு, அவனுக்கு மரியாதை செய் என்று சொல்லுகின்றார். விவிலியத்தை படித்து பாருங்கள், கடவுள் அற்புதமாக பேசுகின்றார். முதியவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் சொல்லுகின்றார். அவர்களை மதித்து நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவர்களுக்குரிய அந்த இடத்தை கொடுக்க வேண்டும். அவர்களை உதாசீனப்படுத்தக் கூடாது. அவர்கள் உண்டார்களா, உறங்கினார்களா, மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா, நிறைவாக இருக்கிறார்களா, அவருடைய மனதிலே என்ன குழப்பம் இருக்கிறது, என்ன புலம்பல் இருக்கிறது. எனவேதான் இந்த முதியவர்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள். நாட்களாக ஆக அவர்கள் மன நோயாளிகளாக மாறி எல்லா இடங்களிலும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் நாம் நிச்சயமாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்று ஒரு பெரிய விஞ்ஞானி இருந்தார், எல்லோருக்கும் தெரியும். அவர் 1879 ஆண்டிலிருந்து 1955 வரை வாழ்ந்தவர். ஒரு சாதாரண மனிதன் தான் 2000ற்கு மேலான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, இன்னும் எத்தனையோ காரியங்கள். ஒரு நாள் அவர் வயது முதிர்ந்த காலத்திலே அவருடைய மனைவியிடத்திலே கேட்டார்கள், அம்மா, உன்னுடைய கணவனாகிய அந்த விஞ்ஞானி எத்தனையோ காரியங்களை கண்டுபிடித்திருக்கின்றார், நீ அந்த கணவனுடைய அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் புரிந்து கொண்டாயா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த மனைவி சொல்லுகின்றாள், நான் அவருடைய கண்டுபிடிப்புகளை புரிந்து கொண்டேனா என்பதை விட என் கணவனை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அதைத்தான் உங்களிடத்தில் நான் வேண்டுகோளாக வைக்கின்றேன். முதியவர்களை புரிந்து கொள்ளுங்கள். அது ஊனம் அல்ல. நாளை நாம் முதியவர்கள் தான். இன்று நாம் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் நாம் அறுப்போம். எனவேதான் இன்று முதியவர்களை நாம் மதிக்க வேண்டும். அவருடைய கருத்துக்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய அனுபவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று உலகமானது வேறு விதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றது, வேறு விதமான மதிப்பீடுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. பணம் தான் எல்லாவற்றிற்கும் மையமாக இருக்கிறது. பணத்தை வைத்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்வை எடை போடுகின்ற காலமாக இருக்கின்றது. ஆனால் இறைவன் அப்படி அல்ல. அவர் அன்பை தான் வைத்து நமக்கு எடை போடுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவுடைய குழந்தைகளாக இருக்க வேண்டுமென்றால், இயேசுவுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்க வேண்டுமென்றால், நாம் வாழ்நாள் முழுவதும் நீதி ஆயுளோடு நல்ல சுகத்தோடு நம்முடைய குடும்பம் எல்லாம் செழிப்போடு இருக்க வேண்டுமென்றால், நம்முடைய குழந்தைகள் எல்லாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமென்றால், நம்முடைய பெற்றோர்களை மதிப்போம். அவர்களிடத்தில் 1000 குறைகள் இருக்கலாம், கடவுளே அவர்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார், கடவுளே அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நாம் யார் அவரை ஒதுக்கி வைப்பதற்கு? நாம் ஏன் அவர்களை உதாசீனப்படுத்த வேண்டும்? நம்முடைய வார்த்தைகளால் ஏன் அவருடைய மனதுகளை புண்படுத்த வேண்டும்? எனவே ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கின்ற முதியவர்களை எல்லாம் உம்முடைய பாதத்திலே வைக்கின்றோம். அவருடைய உழைப்பை நினைத்து பார்க்கிறோம். உம்முடைய பிரதிநிதிகளாக அவர் எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்காக அவர்கள் உழைத்த உழைப்பை நினைத்து பார்க்கின்றோம். எங்களுக்காக அவர்கள் செய்த தியாகங்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்றோம். எங்களுக்காக அவர் சென்று அவருடைய மேற்கொண்ட பயணங்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்றோம். எங்களுக்காக தன்னையே ஒருத்து எங்களுடைய வாழ்க்கையின் நாங்கள் உயர்வதில் அவர்கள் பங்கு கொண்ட அந்த பங்கை நினைத்து பார்க்கின்றோம். எங்களை கண்ணும் கருத்துமாக நாங்கள் நல்ல பாதையிலே செல்லுகின்றோமா என்று அவர்கள் எங்களை எப்பொழுதுமே எங்கள் பின்னாலேயே இருந்து எங்களை வழிநடத்தியதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் மூலமாக நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். எனவே இந்த முதியோர்களை எல்லாம் நீர் என்றும் காத்தருளும். அதே போல அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தந்து உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் எங்களுடைய முதியோர்களும் எங்களுடைய குழந்தைமாரும் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்கக்கூடிய ஆசிரியை தாரும் என்று மன்றாடுவோம். ஆமென்.
மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவுக்கும் சுதனிவக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவருக்கும் தளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாவே. பெரிய தேவன் வாழ்கவே. அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
பெருகும் திருத்தலமே புனிதர்கள் வழியால் இயேசுவை காணும் பக்தர்கள் உறவிடமே இது படைப்புகள் அனைத்திற்கும் அருள்மொழி அருளும் படைப்புகள் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென்.